துப்பறியும் ஷாம்பு. கொலை கொள்ளை எதுவா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்காவது எங்க அம்மா கைதுல லெட்டர் போட்டேளா? அது லெட்டர் நான் போடணும்ட்டு தான். அது ஈஸ்வரா ஈஸ்வரா, ஏன்னா உங்க குதர்க்க புத்திக்கு அளவே கிடையாதா? என்ன குதர்க்கம்? எங்க அம்மா இங்க வந்துட்டா உங்க ஆஸ்தி பூரா குறைஞ்சு போயிடும், அப்படிதானே? ஐயோ, எப்படி இது? என் மனசுல இருக்கிறது அப்படியே துப்பறிஞ்சிட்டே. போரும் போரும், நீங்க ஒண்ணு எங்க அம்மாக்கு லெட்டர் போட வேண்டாம். அவ ஒண்ணு உங்க சாப்பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இல்ல. ஐயோ, என்னது இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கோச்சுக்கிற? எனக்கு தெரியும் உன் கோவம் ரொம்ப நேரம் இருக்காது. அது இந்த ரோஜா மேல இருக்கிற முள்ளு மாதிரி அது போயிடுமே. சிச்சிரு நீ சிச்சிரு சிச்சிரு நீ அதான் சிச்சிரு. இங்க மிஸ்டர் சாம்புங்கிறது யாருங்க? ஆத்துக்காரியோட கொஞ்சம் இருக்காரு, அவர்தான். எவனோ கடங்காரன் வந்துட்டான். போங்கோ. போணுங்கறேனே. போங்கோண்ணா. அதுக்குள்ள உங்க அம்மா இங்க வந்துருவாளா? போங்கோண்ணா. உங்க அம்மா நிறைய சாப்பிடுறாளா? கேளுங்கோ. ஈஸ்வரா ஈஸ்வரா. நமஸ்காரம். சாம்புங்கிற நீங்க தானே? ஆமா. கொஞ்சம் கூட வரீங்களா? நீங்க என்ன புள்ள பிடிக்கிறவளா? தர நிறுத்துன்னு போறல என்ன? ஓஹோ, நான் ஒரு பெரிய துப்பறியும் நிபுணர்ன்ட்டு என்ன ஆயிஷின்னு போய் என்ன கடத்தின்னு போயிட்டேன்னா? ஐ எம் சிங்காரம் ICS. ஓஹோ, டைட்டில் வச்சு கடத்துறடா? அது இல்ல சார், ஒரு அந்தரங்கமான கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். வாங்க சொல்றேன். வாங்க. வெம்ப வா, நான் ஆயிஷின்னு போறா. தர நிறுத்துன்னு போறா. இருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா, என்ன எப்படி நீங்க தேடி கண்டுபிடிச்ச? வெங்குட்டு சொல்லிருப்பானோ? ஆமா சார். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்ன வெங்கிட்டு தான் அனுப்பி வச்சாருன்னு? அது நான் இன்னைக்கு செஸ் ஆடும் போதே என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் அனுப்புவேன்ட்டு. நேக்கு துப்பறியும் ஜாம்புன்னு பேர் வச்சதே அவன் தான். வெங்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமோ? இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் நான் டிடெக்டிவ் பண்ண முடியுமா? இந்த பாருங்க, நீங்க எனக்கு புதுசு, அதனால நீங்க போயிட்டு இந்த வெங்குட்டோடய வாங்கோ. அவன் அறிமுகப்படுத்தி வைக்கட்டும். நீங்க தான் இந்த சிங்கம் ICS, சிகரம் ICS. நான் சிங்கமும் இல்ல சிகரமும் இல்ல, சிங்காரம் ICS. சரி, வெங்குட்டையே அழைச்சிட்டு வந்து ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்ன இருந்தாலும் உங்க தொழில நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நியாயம் தானே? இல்லையா பின்ன? பாத்து போங்க, ஓரத்துல சாக்கடை. நில்லு நில்லு. கூட நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது. நீங்க இருக்கியா? நான் எங்கெல்லாம் தேடுறது உன்ன? ஈஸ்வரா ஈஸ்வரா, என்ன ஏன்னா சுத்துறே? நான் அந்த கருடாத்த காய வைக்கிறதுக்கு பக்கத்தாத்து மாடிக்கு வந்தேன். நீங்க நம்மாட்லயே கீழே இருக்கப்படாதோ? ஈஸ்வரா ஈஸ்வரா. அது இல்லடே, நான் சொன்னேன் இந்த சின்னுண்டு பையன் அந்த வெங்குட்டு எனக்கு கேஸ் எல்லாம் கொண்டுறேன். அவன் இன்னைக்கு துப்பறியறதுக்கு ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி எல்லாம் கொண்டுறேன்னா, அது அவளோட சேர்ந்து நான் டிடெக்டிவ் ஒர்க் எல்லாம் போறேன். இதை உன்ன சொன்னீங்கன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு பாட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வெயில்ல வத்தலும் காய போறது, நீங்களும் காய போறேன். அதான். ஈஸ்வரா ஈஸ்வரா. இந்த கொடையை மாத்தப்படாதா? அது எப்படி மாத்த முடியும்? இது உங்க தோப்பனார் காசி யாத்திரை போது கொடுத்தது. எங்கப்பா கொடுத்ததா? அப்பவே இப்படிதான் இருந்தது. மூக்கு தெரியறது. வாங்கோ வாங்கோ சார், சும்மா சங்கோஷப்படாதே. இது நம்ம மாதிரி இங்க வரதுக்கு என்ன சங்கோஷம்? சாம்பு சார் நமஸ்காரம். வா வெங்கட்டு. நீங்க மாடியில இருக்கதா சொன்னா, அதான் இங்கேயே வந்துட்டோம். சார் யார் தெரியுமோ? இவர்தான் சிங்காரம் ICS. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருப்பேல. செத்த நேரம் முன்னாடி வந்தாரே. ஏன்னா நீங்க அவளோட பேசிட்டு இருங்கோ, நான் அப்புறமா வந்து கருடா தள்ளிக்கிறேன். சரி, நான் அவளோட பேசி முடிச்சுக்கிறேன். நீ ஆத்துல பத்திரமா இரு. அதான் என் ஆத்துக்காரி பேரு கருவடா. இது வேம்பு, இது கருவடா. ICS சார், சாம்பு மாமா என்ன கேட்காம எந்த கேஸும் ஒத்துக்க மாட்டார். சரிதானே மாமா? மிஸ்டர் சாம்பு, மிஸ்டர் வெங்கட்டு, நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப அந்தரங்கமானது. போலீஸ் கிட்ட கூட நான் தெரியப்படுத்தல. அவ்வளவு பயங்கரமான விஷயமா? என்ன உங்க சம்சாரம் ஓடி போயிட்டாளா? அவர் கொஞ்சம் தமாஷா பேசுவார், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதே. பரவாயில்ல. பாத்தல, சம்சாரம் ஓடினா பரவாயில்லங்கிறார் அவரு. அது இல்ல சார், எனக்கு ரொம்ப நாளா மொட்டை கடுதாசியாவே வந்துட்டு இருக்கு. ஓஹோ, மொட்டை கடுதாசியா? புரிஞ்சு போச்சு. பாத்தல,
புரிஞ்சு கண்டுபிடிச்சா போயிடுச்சு. மொட்டை கடைதாசி, அதனாலதான் நீங்க 2 பேரும் மொட்டை மாடியில பேச வந்திருக்கீங்க. அவர் அப்படிதான். அவர் புட்சாலி பேசுற வரைக்கும். இத பாருங்க. கொஞ்சம் படிச்சு காமிச்சிருங்களேன். படிச்சிருங்களேன் ஒரு வழியா. நீர் சினிமா நடிகை கோமதி பாயுடன் சென்ற திங்கட்கிழமை ஹோட்டலில் தங்கியதுண்டா? சிறிது காலமாகவே உன்னை நான் கவனித்து வருகிறேன். நான் பொதுவா இந்த சினிமா எல்லாம் போறதில்ல. பட் நீங்க சொன்னல இந்த நடிகை இந்த இஸ்மாயில் பாய், இது கோமதி பாய், அவ படத்தை நான் மிஸ் பண்றது இல்ல. மூக்கு மொழிமா நன்னா இருப்பவ. ஆமா, அவளோட நீங்க எந்த ஹோட்டலுக்கு போனேன்? பாத்தீங்களா, நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்களே. அதெல்லாம் இல்ல, நீங்க மேல படிங்க. இந்த லெட்டரை பாருங்க. மிருகமே, உன்னால் கவரிப்பட்டில் ஒரு குடும்பமே குட்டிச்சவராகி விட்டதே. உன் மானத்தை வாங்கி விடுவேன். எவ்வளவு மோசமா எழுதிருக்கான் பாத்தீங்களா? மிருகமேன்னு எழுதிருக்கான்னா உங்களை யாரும் நன்னா தெரிஞ்சவன் தான் எழுதிருக்கான். ஏன் என்கிட்ட சிரிக்கிற? வேடிக்கையா இல்ல பின்ன? வேடிக்கையா? வைத்தறிச்சல் தான். இத பாருங்க. என்ன? உன் மனைவிக்கு விஷம் வைத்து கொல்ல முயற்சிக்கிறாய். அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் உன்னை தீர்த்து கட்டி விடுவேன். விஷம் வச்சிருக்கல நீங்க? என்ன சார், நான் மனைவி மேல உயிரையே வச்சிருக்கேன். யார் மனைவி மேல உசுர வச்சிருக்க? விளையாடாதீங்க சார். இப்படி ஏதாவது வதந்தி பரவி பத்திரிகையில வந்துருமோன்னு பயமா இருக்கு. நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். இவ்வளவு நேரம் படிச்ச லெட்டர் எல்லாம் நீங்களே எழுதினது தானோ? என்ன சம்பவமா? என்ன கேள்வி கேக்குறேன்? இல்ல, எல்லாமே இவருக்கு வந்த லெட்டர் தானான்னு கேட்டேன். மாமா, இன்னொரு விஷயம், இவருக்கு எப்படி ஐசிஎஸ் பட்டம் வந்ததுங்கறத பத்தி கேட்கவே இல்லையே. என்கிட்ட இதெல்லாம் கேட்டு எனக்கு நேரம் இல்ல. இப்போ நான் இந்த கேஸ் ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணி ஆகணும். அதனால துப்புறதுக்கு ஏதாவது சம்பந்தம் வந்தா சொல்லு, இல்லாட்ட ஒண்ணும் பேசாது நீ. மொட்டை கடதாசி. அப்ப இது எழுதினவன் மொட்டை தலைக்காரனா இருப்பானா இல்ல கிராப் வச்சவனா இருப்பானோ? மொட்டை தலையா இருந்தா அது நேச்சுரல் வழுக்கையா இருக்குமோ இல்ல திருப்பதிக்கு வேண்டியதா இருக்குமோ? ஒருவேளை வழுக்கையா இருந்தான்னா அதை மறைக்கிறதுக்கு அவன் குல்லா போட்டு இருக்கலாம், இல்ல டர்பன் கூட போட்டு இருக்கலாம். கண்டுபிடிச்சாகணும். யார் மேல சந்தேகம் வந்தாலும் இனிமே முடிய பிச்சு பாத்துடணும். ஆமா, சாம்புவமா எந்த ஆங்கிள் கேஸ பாக்குறாரு பார்த்தேல மாமா? நீங்க சாம்புவே இல்ல. என்ன அப்படி சொல்லிட்டு? எனக்கு ஆபரேஷன் சர்டிபிகேட் இருக்கு, நான் ஜாம்பு தான். நீங்க சாதாரண சாம்பு இல்ல, ஜீனியஸ். மாமா, நீங்க துப்ப அறியறதுக்குன்னா பிறந்திருக்கு. அப்படி சொன்னாலும் அது வாஸ்தவமா தான் இருக்கும். சாம்பு சார், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது உங்க பொறுப்பு. சொல்லிட்டேன். என்ன இன்னும் சந்தேகம் உங்களுக்கு? சாம்பு மாமா இருக்க பயமே. கவலைய விடுங்கோ. உங்க ப்ராப்ளத்தை ஒரு ஜீனியஸ் கையில ஒப்படைச்சிருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். என் பொறுப்பு முடிஞ்சது. ஆனந்த் காத்துட்டு இருப்பான் செஸ் விளையாடுறதுக்கு. ஓஹோ, நோக்கு இந்த பைத்தியம் தெரியலையா? நான் போயிட்டு வரேன். வா, போயிட்டு வா, போயிட்டு வா. அப்போ என்னோட நீங்க வரீங்க? போலாமே தோ இந்த கொடை. ஐயோ, நுனியில வடா மாட்டின்னு இருக்குது. வேம்பு கோச்சு போ. வாங்க, கேஸ் முக்கியம் நமக்கு. நம்ம போலாம், வாங்க. சரி வாங்க. ஐயோ புடிங்க கிச்சு முட்டல கிச்சு போடா. என்ன சார், கொடையை விட்டுட்டீங்களே? அது பரவாயில்ல. அது ராமர் விட்ட பானம் மாதிரி என்கிட்ட வந்துரும் அது. நம்ம போலாம், வாங்க. நம்ம போலாம். அடியே வேம்போ, என் கோட்டை கொஞ்சம் கொண்டாமா. நான் அர்ஜென்ட்டா வெளில போயிட்டு இதான் செத்த நெல்லுங்கோ கொடை. இது தொலைய மாட்டேங்கிறது. இது எங்க அப்பா கொடுத்ததுன்னா. இவங்க அப்பா. சரி, நான் போயிட்டு. நீ பத்திரமா இரு. வாங்க சாம்பு சார், வாங்க. இவர் என் குமாஸ்தா, பரம யோகியர், ரொம்ப சுறுசுறுப்பானவர் கூட. தெரியறது என்ன எழுந்துக்கலையா? வணக்கம் சார். ரொம்ப அந்தரங்கமானவர் கூட. இல்லன்னா கோட்டை கேட்டி கொடுப்பேளா? உட்காரு. இருக்கட்டும், நம்ம மாதிரி. இது நம்ம டிராயிங் ரூம். ஓ, இங்கதான் நீங்க வரையறதா? அது இல்ல, ஆபீஸ் வேலை எல்லாம் சில டைம் இங்க கொண்டு வந்து பண்ணுவேன். ஓஹோ. குடும்பம் எல்லாம் கீழே தான். ஓ, நீங்க ஆபீஸ் வேலை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல பண்றல? நல்ல வேலை, வீட்டு வேலையெல்லாம் ஆபீஸ்ல கொண்டு போய் பண்ணாம இருக்கல. அங்கெல்லாம் போய் காய்கறி நெருக்கினா தப்பா நினைச்சுப்பா. அப்புறம் இந்த பாருங்க ஐசிஎஸ் சார், இந்த மொட்டை கடதாசி விஷயமா நான் என்னென்னலாம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லிடுங்க. வீட கம்ப்ளீட்டா சுத்தி காமிக்கிறேன். ஓஹோ. அப்புறம் என்ன ஏதுங்கிறது நீங்க பாத்துக்கங்க. பேஷா. சார், நான் புறப்பட்டுங்களா? வேற ஏதாவது வேலை இருக்குங்களா? நீங்க அப்புறமா வாங்க. கோட் பாக்கெட்ல ஒரு முக்கியமான லெட்டர் எழுதி வைக்கிறேன். சரி சார். அதை கொண்டு போய் தப்பால போட்டுங்க. ஓகே சார், ஓகே. அப்ப நம்ம டிபன் சாப்பிடலாமா? வீட சுத்தி பார்க்கலாம்ல. அதையும் செய்வோம். அப்போ டிஃபன் கிடையாதா? ஐயோ, ரெண்டுத்தையும் செய்வோம். அது வாங்க. அது அப்படி சொல்றேன். அது சொல்லுங்க, நியாயம் அது. அப்ப குமாஸ்தா சார், நீங்க டிஃபன் சாப்பிட வரலையா? எனக்கு வேண்டாங்க. வேண்டாமா? ஏங்க நல்லா இருக்காதா? இல்ல கேட்டேன், அவ்வளவுதான்.
இன்னைக்காவது எங்க அம்மாக்கு எழுதின லெட்டர் போட்டேளா? போதும் போதும் ஜாங்கிரி போதும். ஒன்னும் சங்கோச்சப்படாதீங்க, சாப்பிடுங்க. நேக்கு என்ன சங்கோச்சம்? உங்காத்து ஜாங்கிரி உங்காத்து வடை. இந்த பாருங்க, ஏற்கனவே உங்க ஆத்துக்கு இந்த பொட்டக்கடை ராசியெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. நான் வேற இந்த மாதிரி வந்து தின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒருத்தன் எழுதுவான், ஒரு தடியை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான் பாருங்க. அதனாலதான் வேண்டான்னு பாக்குறேன். பாத்தியா புள்ள, நம்ம சாம்பு சார் எவ்வளவு கூர்மையா சிந்திக்கிறாருன்னு. இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அதுதான் எனக்கும் புரியல. அது எப்படி 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 கண்டுபிடிச்சாகணுமே. சார் கூப்பிட்டுருக்காரு. ஒரு விஷயம் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? லெட்டர் எழுதினவன் வெள்ள பேப்பர்ல நீல இங்க்ல தான் எழுதிருக்கிறான். அது நான் பார்த்த உடனே புரிஞ்சு விட்டாத. அது என்ன மேட்டருங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சா நான் அவனை பிடிச்சிருவேன். சார் ரொம்ப மோசமா எழுதுறான் சார். அப்படியா? நேத்து எழுதின லெட்டர்ல உன் மனைவி தோட காதோட அறுத்துட்டு போயிடுவேன்னு எழுதிருக்கான். ஐயோ, என் மனைவி வேம்பூத்தோடைய அறுத்துன்னு போயிடுவேன்னு சொல்றான். ஏன் தோட சார்? உங்க தோடையா? அது சார் இப்படி வாங்க. உங்க மாமி இந்த லெட்டர் மேட்டர் எவ்வளவு டீடைலா சொல்றாளே, ஒருவேளை இவாளே எழுதிருப்பாளோ? என்ன சார் ரொம்ப தமாஷா பேசுறாரு. காலையில இருந்தே இப்படிதான். ஆனா ரொம்ப புத்திசாலி. ஆமாமா, அது அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு நான் புத்திசாலிங்கிறத. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்ன? இந்த லெட்டர் எழுதின படவா ஒரு விஷயத்தை விட்டுட்டான். என்ன? இல்ல விட்டுட்டான் அந்த விஷயத்த. அது இருந்து நான் அவனை பிடிச்சிருப்பேன். இல்ல இவ்வளவு லெட்டர் எழுதினானே, கீழே ஒரு கையத்தையும் போட்டு அவன் விலாசத்தையும் போட்டிருந்தான், நான் சடக்குன்னு பிடிச்சிருக்க மாட்டேனோ? அது சரி. ஏன் சார் இதெல்லாம் எழுதுனா எப்படி சார் மொட்டை கருதாசி ஆகும்? ஆமால. சரி சரி, உங்க வழியில நீங்க கண்டுபிடிங்க. என்னங்க, நீங்க இவ்வளவு பெரிய துப்பறி நிபுணரை கூட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் கிட்ட சொன்னானா, இது மாதிரி பலான மொட்டை கடுதாசி வருது, இவர் ரொம்ப பயப்படுறாரு, என்ன செய்யலான்னு கேட்டேன். மச்சான் அப்ப எதுக்கு புள்ள தொந்தரவு பண்ற? அவர் வேற அனாவசியமா கவலைப்படுவார்ல. அவர் என்ன செய்திருக்காரு தெரியுமா? கோபாலன் அவருக்கு தெரிஞ்ச பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரா, அவர்கிட்ட சொல்லி இங்க வர சொல்லிருக்காரு. ஐயோ, போலீஸ்லாம் இதுக்கு? இதெல்லாம் அனாவசியமா பப்ளிசிட்டி ஆகுமே. சிங்காரம் சார், போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்க வரானும் போது அப்புறம் நேக்கு என்ன இங்க வேலை? நீங்க என்ன பேசாம இந்த எலக்ட்ரிக் வண்டி அடியில தள்ளி விட்டுருங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருங்க, நான் ஆத்துக்கு போயிடுறேனே. சேச்சே, நீங்க தான் நான் அப்பாயிண்ட் பண்ண பிரைவேட் டிடெக்டிவ். போலீஸ்லாம் இதுக்கு வர வேண்டியதே இல்ல. ஏதோ வரேன்றாங்க, வந்தா சமாளிச்சு அமிச்சிருவோம். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. சார், உங்களை பாக்குறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோபால் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. தோட்டத்துல உட்கார வச்சிருக்கிறேன். நீங்க அவர் அப்படியே இந்த தோட்டத்துல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இருக்க சொல்லுங்க, நான் புழக்கட வழியா போயிடுறேன்னு விட்டுருங்க. சாம்பு சார், ஒரு முக்கியமான லெட்டர் விஷயமா போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டுங்க. இப்ப வந்துடுறேன். நீங்க போயிட்ட அப்புறம் நான் அவர்கிட்ட என்னத்தான் பேச்சு? நான் எங்க? ஏன் சார் பயப்படுறீங்க? எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவர் தான். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். கை நீட்ட மாட்டாரா? வாங்க சார். ஐயோ, வாங்க. வாங்க சார், வாங்க. எங்க அண்ணா உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்காரு. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த மொட்டை கடுதாசி பயல சந்திக்கு கொண்டு வந்துருவோம். இது யாரு? இவர்தான் துப்பறிய சாம்பு. இந்த கேஸ பத்தி விசாரிக்க எங்க வீட்டுக்காரர் ஐயாவை தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். நான் வேணா போய் காஃபி கொண்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நீங்க இருங்க, நான் கொண்டு வரேன். டர்பன் நல்லா இருக்கு. டிடெக்டிவ் வாங்கானு நீர் என்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கீர்?
திரிபுரானந்தா பேங்க நான் தான் மூடினேன். அங்க வேலையில இருக்கும் போதுதான் ஒரே ஒரு கேஸ் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். அப்புறம் இந்த தொழிலுக்கு நான் வந்துட்டேன். நானு இந்த வெங்கடோ இது இருப்பான் வெங்கடோ, அவன் தான் என்ன இந்த கேஸ்ல ஆக்ஷன் வந்தான். டிஃபன் கூட அவ சொன்னாலே தான் சாப்பிட்டேன். நானா எதுவும் செய்யல. நீங்க அப்படி என்ன முறைக்காதீங்கோ. நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் அவன போயிடுறேன். இரும் சீமையில இருக்க மாதிரி நம்ம ஊர்ல பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கிடையாது. யாராவது புத்திசாலித்தனமா துப்பறியவரா இருந்தா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒத்தாசையா இருக்குமே. நீர் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றீர்னு நான் கவனிச்சுட்டே இருக்க போறேன். ஏன் பாவம், உங்களுக்கு வேற எத்தனையோ ஜோலி இருக்குமே. நீர் மட்டும் ஒழுங்கா துப்பு தொலைக்கினீர்னா நானே உமக்கு கேஸ் நிறைய கொடுக்க போறேன். அதுதான் எனக்கு ரொம்ப பயமா சந்தோஷமா இருக்கு. சரி நின்னுட்டு இருக்கிற, டேக் யுவர் சீட். டேக் யுவர் சீட். ஓய் உட்காரும்னு சொன்ன. அது சொல்றேன். என்னங்க என்னங்க என்ன புள்ள? இன்ஸ்பெக்டர் கீழே வந்திருக்காரு. எதை வெளியில போகணும்னு சொன்னீங்கல்ல, ஆமாமா. கோட்டு போடாம போறீங்களே. எப்படி பந்தவா இருக்கு. இப்ப போங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். இந்த சாதாரண விஷயத்துக்கெல்லாம் போலீஸ் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். எப்படியோ வந்துட்டீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். மிஸ்டர் சிங்காரம், ICS நீர் ஊர்ல எவ்வளவு பெரிய புள்ளி. உமக்கு போய் ஒத்த மொட்டை கருதாஷ் எழுதுறான்னா அவனை உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வைக்க வேண்டாம். எஸ் சார், இந்த உள்ள இருக்கிறவெல்லாம் ரெகுலரா கம்பி என்றாளா? காஃபி. அடாடா காஃபி பிரமாதம். ஆமா பிரமாதம். உங்களுக்கு சொந்தமா வீட்டுல மாடு இருக்கோ உங்களால இந்த மாதிரி நல்ல காஃபி எல்லாம் கொடுக்க முடியுது. மிஸ்டர் சிங்காரம், பணம் இருந்தா மட்டும் போறாது. இந்த ஊர்ல அரிசிக்கு ரேஷன், பாலுக்கு பஞ்சம். இந்த தேசத்துல யுத்தம் நடக்கலையே தவிர உலக மகா யுத்தத்தால நாமெல்லாம் எவ்வளவு தவிக்கிறோம் பார்த்தேளா. இந்த ஹிட்லர் ஒத்தனால இட்லி சாப்பிடுறது கூட எண்ணி பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கு. அவ்வளவு மோசமாயிடுத்து நிலைமை. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. மேம்போ அவ அம்மாக்கு ஒரு லெட்டர் போட சொல்லித்தான் இங்க வர சொல்லி. அந்த லெட்டர் இப்ப போடக்கூடாது. இப்போ என்ன பட்டணத்துக்கு வருவால, இப்ப பட்னி தான். சிங்காரு சார், அந்த லெட்டர் எடுங்க. இந்த தபால் எடுங்க. தபாலா? பின்ன என்ன பசும்பாலா? என்கிட்ட இது சார். ஐயோ, அந்த கோட்பையில இருக்கு சார். அது என்கிட்ட இல்ல சார். நீங்க சரியா பாருங்க, அங்க வச்சது தானே அது. இல்லன்னா எப்படி அது? இல்ல சார், நான் சொல்றேன். இங்க தானே அது. ஐயோ இல்லையா? இல்ல பாருங்க சார், லெட்டர் இல்ல சார் இந்த பையில. இந்த பையில தான் இது இருக்கு. இல்ல சார். ஓய் ஷாம்பு, என்ன லெட்டர் இது? இந்த பாக்கெட்ல இருந்து ஏதோ. மிஸ்டர் சிங்காரம், ICS, உங்க அட்ரஸ் போட்டிருக்கு. ஏயா உமக்கு நீரே லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிக்கிறீரா? ஐயோ, இந்த குமாசாவை தப்பால போட சொன்னனே, போடலையா? இன்று இரவு உமது மனைவியின் நகைகள் கொள்ளை போக போகின்றன. அவைகளை கொள்ளையடிக்கப் போவது வேறு திருடர்கள் அல்ல, நீரேதான். உம்மை சும்மா விட மாட்டேன். என்னையா அது? நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? உமக்கு நீரே மொட்டை கருதாசி எழுதி போட்டு அது வெளியில இருந்து வரா மாதிரி எங்களை எல்லாம் எழுச்சவா எனக்கு பாக்குறீரா? இதுக்கு போலீஸ் ஹெல்ப் வேறையா உமக்கு? என்னையா சாம்பு, இப்படி கண்டுபிடிச்சு என்ன மாட்டி விட்டுட்டியே. என்ன கேட்டா? தேவனை கேளுங்க. ஏங்க, உங்களை எவ்வளவு நம்பி இருந்தேன். என் நகையை திருடுறதுக்கா இப்படி ஒரு வழி பண்ணீங்க? ஐயோ, அதெல்லாம் இல்ல புள்ள. இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிடணும். எனக்கு கொஞ்ச நாளா பணமோட, அதனால இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான்ட்டு தான் இதெல்லாம். ஓய் ஷாம்பு, என்ன அக்கிரமம் பாத்தீர. ஊர்ல பெரிய மனுஷன் பேர் வாங்கிட்டு எவ்வளவு பெரிய மோசடி பண்ணிருக்கான். மொட்டை கருதாசி எழுதி போட்டிருக்கான். பொண்டாட்டி நகையை வேற திருட ட்ரை பண்ணிருக்கான். அதோட இன்சூரன்ஸ் கம்பெனி வேற ஏமாத்த பிளான் பண்ணிருக்கான். இருந்தாலும் நீர் அந்த லெட்டரை எடுன்னு பளிச்சுன்னு கேட்ட உடனே பையன் அப்படியே ஆடி போட்டாயா? கை. ஆமா, எப்படி அது இந்த பாக்கெட்ல கையை விட்டு பலார்னு அந்த பாக்கெட்ல லெட்டர் எடுத்தீர்? அதுதான் அதுதான் அதான் ரொம்ப பிரமாதம். அதான். இப்ப அதை கேட்காதீங்க. இந்த இன்னொரு சின்ன சந்தேகம். என்னையா? இப்ப இந்த கடகார சிங்காரம் இருக்கானே, அவன் தான் இந்த கேஸுக்கே ஆக்ஷன் வந்தான். ஆமா. இப்ப எசுகேட நான் அவனையே மாட்டி விட்டேனே. எனக்கு ஏதாவது ஃபீஸ் தருவாளா? வேற பொழப்பு கிடையாது பாருங்க எனக்கு. இது சிரிக்கிறல. ஷாம்பு, நீ ஒண்ணு கவலைப்படாதே. உமக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு.
இன்னமே உம்மை யாராவது பார்க்கணும்னா உம்ம வீட்டு வாசல்ல வந்துதான் பழி கிடக்கணும். ஆமா, இத பாரு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கே வந்து பேசுங்க. ஓய் சாம்பு, உங்களை சொல்லுவேன் நானே. நீங்க யாரு? நீங்க உங்களை நான் சொல்லுவேன். நான் யாரு? அது வாங்க பேசிட்டு போலாம். இந்த கை இங்கே இருக்கலாம், பந்தோபஸ்தா இருக்கும். அட படுபாவி, காரியத்தை கெடுத்துட்டியாடா. கையோட போயிட்டு அந்த லெட்டரை போஸ்ட் பண்றதை விட உனக்கு அப்படி என்னடா வேலை? சார், நான் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டேன் சார். இந்த கோட் இடது பாக்கெட்ல இருந்து நான் தானே எடுத்து போட்டேன். இடது பாக்கெட்டா? ஓ, சாம்பு வச்ச லெட்டரா இருக்கும். டேய், நான் வலது பாக்கெட்ல இல்லடா வச்சிருந்தேன். மானத்தை வாங்கிட்டியாடா? ஏன்னா என்ன ஊர்ல பால் பஞ்சமாமே. நல்ல வேளை நீங்க அம்மாக்கு கடுதாசி போடல. பால் தயிர் இல்லன்னா அம்மாக்கு உயிரே போயிடும். கிராமத்து மனுஷியோன்னோ. இத்தனை நாள் கிராமத்துல இருந்தாலே அங்க இன்னும் பஞ்சம் வரலையா? போறோம். இது போதுமா தான் தெரியல. இதே நானே உங்க அம்மா கடுதாசி போட்டுட்டேன். போட்டுட்டேலா? ஐயோ ஈஸ்வரா ஈஸ்வரா, எதை செய்யக்கூடாதோ செஞ்சுருவேளே. ஏண்டி வேம்போ, போ, இனிமே பால் பண்ண தீந்துரும். சும்மா இருங்கோ. அவ என்ன 10 மாசம் சுமந்து பெத்த தாயார். என்ன மட்டும் என்ன தூர்வாரி எடுத்தா? தள்ளுங்கோண்ணா. ஆமான்ற மாதிரி சிரிக்கிறா. அடியே வேம்போ, வாமா. நன்னா உபச்சாரம் பண்ண போ. ஏண்டி, எனக்கு எந்த பட்டணமா தெரியறது? கடுதாஸ் தான் போட்ட. செத்த வந்து ரயில் அடியில அழைச்சுன்னு போக கூடாதோ? நாயா அலைஞ்சு இந்த ஆத்த கண்டுபிடிச்சேன். சரி வா. பாப்பா பாப்பா பாப்பா, போரும் போரும் ஆயிடு தெரியுமா? வாங்க வாங்க மாமி. ஷாம்பு சார் இருக்காரா? இருக்கேன். ஷாம்பு, என்னையா இது? பாக்குறதுக்கு அசடாட்டம் இருந்துட்டு எவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் செஞ்சிருக்கீர். பெரிய ஜீனியஸ் நீர். வெங்கட்டு கூட இதே சொல்றான். யார் அது உங்ககிட்ட? எனக்கு தெரிஞ்சவன். உங்க இடுப்பு வரைக்கும் வருவான். இத பாருங்க மாமி, உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு. ஐயோ, என்னது? அது எங்க மாமியார். ஓஹோ ஹோ ஹோ. இத பாருங்க மாமி. இதான். இத பாருங்க மாமி, உங்க ஆத்துக்காரரை பார்த்து நாங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். ஆமா ஷாம்பு, இனிமே பிரைவேட் கேசஸ்லாம் உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். ஜமாய்ச்சுடணும், ஜமாய்ச்சு.